ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் நேம் @greatworkSBO. நாம் இப்போ இந்த வீடியோவில் பாரதியாரை பற்றி இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங். இந்த பை மோட் ஷாப்பிங் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆப் மூலிமா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி டிசம்பர் 11, 1882 பிறந்திருக்காரு. இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டுச்சு. நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடியாக திகழ்ந்த இவர் தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் மகாகவி என்ற புனைப்பெயரை கொண்டு அறியப்படுகிறார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது தேசபக்தியை தூண்டும் பாடல்கள் இவரது படைப்புகளில் அடங்கும். பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடியிருக்காரு. இவரோட இருப்பிடம் திருவல்லிக்கேணி, சென்னை. இவரோட படைப்புகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என்ற பல படைப்புகளை இவர் படிச்சிருக்காரு. இவர் சுதேசமித்திரன், தி இந்தி, பாலபாரதா, விஜயா, சக்கரவர்த்தினி மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களை எழுதி வந்திருக்காரு. இந்தியாவிலே முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகுமா. 1908 பிரித்தானிய அரசாங்கம் பாரதியை கைது செய்ய ஆணை பிறப்பித்ததால் இவர் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரியில் 1918 வரை ஏறத்தாழ 10 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவர் தினமும் உணவளிக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானையால் தாக்கப்பட்ட பிறகு உடல் நலம் குன்றிய இவர் சில மாதங்களுக்கு பிறகு 1921 செப்டம்பர் 11 அன்று அதிகாலையில் இறந்திருக்காரு. இவர் விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதியாவை தமது குருவாக கருதினார். பல மொழிகளில் புலமை பெற்ற பாரதி தமிழ் மொழியின் மீது தீரா பற்று கொண்டிருந்தால் இவரது படைப்புகள் அரசியல், சமூக மற்றும் ஆன்மீக கருப்பொருட்களை உள்ளடக்கியதாக விளங்கின. பாரதி இயற்றிய பாடல்கள் மற்றும் கவிதைகள் தமிழின் இலக்கியம், இசை மற்றும் அன்றாட வாழ்க்கையில் பெருவாரியாக பயன்படுத்தப்படுகின்றன. இவர் தனது பெரும்பாலான படைப்புகளில் முன்பு கோபாலகிருஷ்ண பாரதி பயன்படுத்திய நொண்டி சிந்து என்ற நடையை பயன்படுத்தினார். கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையை கவிதையாக செய்தோன், அவனே கவி. 1993 தமிழ்நாடு அரசால் வாங்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட இந்த வீடு பாரதி இல்லம் என பெயரிடப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.